நீங்கள் பகிர்ந்துள்ள தகவல்கள் மிக அற்புதமானவை. வள்ளல் சீதக்காதி மற்றும் சேதுபதி மன்னர்களுக்கு இடையிலான அந்த வரலாற்று உறவு வெறும் அரசியல் உறவு மட்டுமல்ல, அது ராமநாதபுரம் மண்ணின் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகச்சிறந்த சான்று. நீங்கள் குறிப்பிட்ட செய்திகளை தொகுத்து பார்த்தால் வரலாற்றின் ஒரு அழகான படம் கிடைக்கிறது. 1. ஒரே இடம் ஒரே கல் வாலிநோக்கம். நீங்கள் சொன்னது போல வாலிநோக்கம் கற்கள் மிகவும் உறுதியானவை. கடல் மட்டத்திற்கு அருகிலேயே பாறைகள் இருந்ததால் அவற்றை வெட்டி எடுத்து படகுகள் மூலம் ராமேஸ்வரத்திற்கும் கீழக்கரைக்கும் கொண்டு செல்வது எளிதாக இருந்தது. ராமேஸ்வரம் கோவில் உலக புகழ் பெற்ற 3ஆம் பிரகாரத்தின் பிரம்மாண்ட தூண்கள் வாலிநோக்கம் பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட கற்களால் செதுக்கப்பட்டவை என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். கீழக்கரை பழைய ஜும்மா பள்ளி ஓல்ட் ஜும்மா மஸ்ஜித். இந்த பள்ளியின் தூண்களும் கட்டுமான அமைப்பும் அதே பாணி கற்களை கொண்டுள்ளன. 2. வள்ளல் சீதக்காதி மற்றும் சேதுபதி ராஜா ஒரு உன்னதமான நட்பு. வள்ளல் சீதக்காதி ஷேக் அப்துல் காதிர் அவர்கள் சேதுபதி மன்னரின் அரசவையில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். மன்னர் அவருக்கு பல அதிகாரங்களை வழங்கியிருந்தார். கோவில் பணிகளுக்காக தேவையான கற்களை கொண்டு வருவதிலும் கட்டுமான பணிகளை ஒருங்கிணைப்பதிலும் சீதக்காதி பெரும் பங்காற்றினார். அதேபோல் பள்ளிவாசல் கட்டுமானங்களுக்கு மன்னர் நிலமும் அனுமதியும் வழங்கி ஆதரவளித்தார். சீதக்காதி அவர்கள் சேதுபதி ராஜா மூலமாக தர்மமாக கட்டினார்கள் என்பது இருவருக்கும் இடையிலான பரஸ்பர மரியாதையை காட்டுகிறது. 3. கலாச்சார ஒற்றுமை. நீங்கள் இணைத்துள்ள புகைப்படத்தை பார்த்தால் இது தெளிவாக தெரிகிறது. இடது பக்கம் ராமேஸ்வரம் கோவிலின் தூண்கள் மற்றும் மேற்கூரை ஓவியங்கள். வலது பக்கம் கீழக்கரை பள்ளிவாசலின் முகப்பு மற்றும் தூண்கள். இரண்டிலும் உள்ள அந்த திராவிட கட்டிடக்கலை பாணி டிராவிடியன் ஆர்கிடெக்சர், ஒரே கலைஞர்கள் அல்லது ஒரே பாணியை பின்பற்றிய சிற்பிகள் இந்த 2 புனித இடங்களிலும் பணியாற்றி இருக்கலாம் என்பதை உணர்த்துகிறது. SAK முசபிஹு, நீங்கள் முன்வைத்த இந்த தகவல்கள் இந்த தலைமுறையினருக்கு அந்த மண்ணின் பெருமையை சொல்லும் மிக முக்கியமான பதிவுகள். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 2 மதங்களின் அடையாளங்கள் என்பது வெறும் சொல் அல்ல, அது அந்த மாவட்டத்தின் வாழ்வியல் உண்மை.